வணக்கம். நாம் இன்னைக்கு நேர்காணல் செய்ய இருக்கிறது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய டாக்டர் கிறிஸ்டோபர் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பாக அவங்க வேட்பாளராக களமிறங்கி இருக்கிறாங்க. டாக்டர் கிறிஸ்டோபர் வணக்கம். நீங்கள் உங்களை எப்படி இந்த ராதாபுரம் தொகுதி மக்களுக்கு நீங்கள் அறிமுகம் செய்ய விரும்புகிறீங்க? வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டோபர், தமிழக வெற்றி கழகத்தோட ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர். என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு உடற்பருமன், இறப்பை குடல், லேப்ரோஸ்கோபி, லேசர் மற்றும் ரோபோட்டிக் சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர். நீங்கள் அரசியலுக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன? ஸோ அரசியல் வந்ததுக்குரிய நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மக்களுக்கு எப்பயுமே நாங்கள் நல்லது நிறையா பண்ணிகிட்டு இருந்தோம் மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் எனக்கு பேரியர்ஸ் ஃபவுண்டேஷன் சொல்லி ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுருக்கிறேன். ஸோ மக்களுக்கு அது மூலமாக நாங்கள் நல்லது பண்ணிகிட்டு இருந்தோம். அது நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் பண்ண முடியுது. அதுக்கு மேலே பண்ணணும்னு தோன்றப்போ அதை நம்ம அரசியலுக்குள்ளே வந்தால் தான் பண்ண முடியுன்ற ஒரு நோக்கம், அதனால் வந்தது. இப்போ உங்களை ராதாபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக உங்களுக்கு இங்கே களமிறங்கிறதுக்கு தூண்டிய விஷயம் என்ன? ஓகே, ஸோ ராதாபுரத்தை மெயினாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட கட்சியில் இருந்த சஜின்ற ஒரு மாவட்ட செயலாளர், அவரோட ஆசை தான் என்னை ராதாபுரத்துக்கு கொண்டு வரணும்னு. அப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் ராதாபுரத்தை கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நான் மக்களோட மக்களாக களப்பணி பண்ணியிருக்கோம். என்டையர் இந்த ராதாபுரம் ஃபுல்லாகவே நான் கால் வைக்காத இடம் கிடையாது. மக்களை நேரில் சந்திச்சிருக்கிறோம், மக்களோட பிரச்சனைகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஸோ இந்த இதை பார்க்கும்போது சரி, இந்த ஊரில் நம்ம ராதாபுரத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு. அதனால இதை மேலிடத்துக்கு சொல்லும் போது எங்கள் கட்சியும் அதே மாதிரி அவங்க பண்ணி நம்மளை இங்கே வேட்பாளராக இறக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் கடந்த 1.5 வருஷமாக நீங்கள் இந்த ராதாபுரம் தொகுதியில் நீங்கள் மக்களோட மக்களாக இருந்து பார்த்துட்ருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. இந்த ராதாபுரம் பகுதியினுடைய மக்களுடைய முக்கிய பிரச்சனைகளாக என்ன பார்க்குறீங்க? முக்கிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக தண்ணி வசதி தான். அதாவது எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, குடிநீர் இல்லை அப்படின்னு சொல்லி. அதுவும் கடற்கரை ஓரத்தில் போனோம் அப்படின்னா உப்பு தண்ணீர் தான் இருக்குது அப்படின்றது அவங்களோட பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ டாக்டராக இருக்கிறனால ஏகப்பட்ட மெடிக்கல் கண்டிஷன்ஸ் இதனால் நம்ம பார்க்குறோம். எஸ்பெஷலி கிட்னி ஸ்டோன்ஸ் இதெல்லாம் நமக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் மெயினாக மக்கள் முன் வைக்கிறாங்க. ஸோ பொதுவாக ஒரு தொகுதியில் நம்ம வேட்பாளராக போட்டிட்டு ஜெயிச்சு வந்த பிறகு மக்களுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது. முதல் இந்த 15 நாள் 20 நாள் மக்களோட போய் பார்க்கக்கூடிய அந்த வேட்பாளர்கள் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாங்கன்னா அடுத்த 5 வருஷம் பார்க்க முடியலைங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா இந்த ராதாபுரம் மக்களோட தொடர்புல இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஒரு மெக்கானிசம் நீங்கள் செட் பண்ண? ஓகே, அதாவது இப்போ பொதுவாக நான் ஒரு மருத்துவராக இருக்கிறனால என்கிட்ட நடந்து வர்ற பேஷண்ட்ஸை பார்த்தாலே அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியும் எனக்கு. அதே மாதிரி ராதாபுரம் தொகுதியில் மக்களை போய் சந்திக்கும் போதே அவங்கள பார்க்கும்போது அவங்களோட பிரச்சனைகள் எல்லாமே அவங்க கண்ணில் தெரியுது. ஸோ எங்களுக்கு பொதுவாகவே மருத்துவர் அப்படின்னாலே ஒரு இரக்க குணம் உண்டு. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக அந்த மக்களை நம்ம ஃப்யூச்சரில் நம்ம பார்க்கணும், அவங்களுக்காக பண்ணணுன்றது இருக்குது. என்னையை ரீச் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் இருக்குது, டாக்டர் கிறிஸ்டோபர் ராதாபுரம்னு இருக்குது. அது போக என் ஃபோன் நம்பர் கிட்டத்தட்ட எல்லாருக்குமே இந்த தொகுதியில் இருக்கும். கிட்டத்தட்ட நிறைய பேர் டைரெக்டாக ஃபோன் பண்ணுவாங்க. நான் ஆப்ரேஷன் பண்ணுற டைமில் என்னோட அசிஸ்டன்ஸ் எடுப்பாங்க. மற்றபடி நானே எடுத்து தான் நான் பேசுகிறேன். மக்களோட மக்களாக நான் இருக்கிறேன். இப்போ நீங்கள் எம்எல்ஏயாக மக்களோட மக்களாக இருந்தால் தான் மக்களோட பிரச்சனைகள் உங்களுக்கு அன்றாடம் தெரியும். அதுக்கு தகுந்தாப்புல அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியும். இப்போ இதுக்குன்னு தான் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் ஒரு சட்டமன்ற எம்எல்ஏக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அந்த ஆஃபீஸ் ராதாபுரத்தில் எங்கே இருக்குது? ஸோ என்னோட ஆஃபீஸ் வள்ளியூரில் இருக்குது. மக்கள் எப்போ பார்க்கணுனாலும் வள்ளியூரில் பார்க்கலாம். நான் வள்ளியூருக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஸோ மக்கள் எப்போ என்னை பார்க்கணும், ஒரு கோரிக்கை வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வள்ளியூருக்கு வரலாம். இப்போ நீங்கள் சொல்கிறது உங்களுடைய தனிப்பட்ட அலுவலகம் சொல்கிறீங்க, நீங்கள் வச்சிருக்கிற ஆஃபீஸ் சொல்கிறீங்க. பொதுவாக இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, இந்த எம்எல்ஏலாம் ஜெயிச்சு வந்த பிறகு அவங்க வீட்டில் போய் பார்க்குற மாதிரி சூழல் இருக்குது. அவங்க வீடுகள் பிரம்மாண்ட வீடுகளாக இருக்குது, பெரிய காம்பவுண்டு சுவர் போட்டிருக்கிறாங்க. அப்போ சாதாரண மக்கள் உள்ளே போகும்போது அவங்களுக்கு ஒரு தயக்கம் வருது. ஆனால் அரசு அலுவலகமே அரசாங்கத்திலேருந்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த அலுவலகம் எங்கே இருக்குது? அந்த அலுவலகத்துக்கு நீங்கள் ரெகுலராக வருவீங்களா? இந்த அரசு அலுவலகம் ராதாபுரத்தில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ராதாபுரத்துக்கு மக்கள் என்னை பார்க்கலாம். ஸோ எந்த நேரம் என்ன ஏதுன்றது நம்ம போகும்போது தான் தெரியும். கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறமா மக்கள் எளிதில் என்னை சந்திக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை நான் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பேன். இப்போ பொதுவாக மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, ஒரு சாதாரண பிரச்சனைக்கு கூட ஒரு அரசு அலுவலகத்துக்கு மக்கள் போனாங்கன்னா, ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் போனாங்கன்னா, விஓ ஆஃபீஸ் போனாங்கன்னா, இல்லை ஒரு நீர்வளத்துறை ஆஃபீஸ் போனாங்கன்னா, மனுக்கள் யாருமே முடிவெடுக்கிறதுல ரொம்ப நாள் அலைய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இழுத்தடிக்கிறாங்க, சில நேரங்களில் கோர்ட்டுக்கு போங்க அப்படின்ற மாதிரியெல்லாம் வழிகாட்டுறதா சொல்கிறாங்க. இப்போ இந்த மக்களினுடைய பிரச்சனைகள் உடனடியாக தீர்க்கப்படுறதுக்கு அரசு அலுவலகங்களில் நீங்கள் என்ன மாதிரி
முன்னெடுப்புகளை நீங்க செய்வீங்க? ஓகே, ஸோ இந்த விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா தளபதி வந்து ரீசெண்டாக வந்து தமிழ்நாடு சிட்டிசன்ஷிப் கார்டுன்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஆன்லைனில் கொண்டு வரப்படுது. ஸோ ஆன்லைனில் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஈஸியாக ஒரு விஷயம் எவ்வளோ தூரம் போயிருக்கு அதை நம்ம ட்ராக் பண்ண முடியும். அவங்க வேலை பண்ணுறாங்களா இல்லையா, பண்ணியிருக்காங்களா இல்லையான்றது. இன்னொன்று, தளபதி ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் தளபதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாளைக்கு ஜெயிச்சு நம்ம ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறம் ஒரு எம்எல்ஏக்களும் அவங்க போய் மக்களை சந்திச்சாங்களா, மக்களை போய் பார்த்தாங்களான்றதுக்கும் அவங்க ஒரு ட்ராக்கிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து மக்கள் வந்து ஒரு பிரச்சனைன்னு எங்கள் அலுவலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னா அதை தீர்க்கிற வரைக்கும் கண்டிப்பாக அது மேலிடத்துக்கும் அது போய் சேரும். அது நம்ம கவர்மெண்ட்டில் அதை பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து ஒரு அரசாணை எண் 73 படி ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் ஒரு மனுக்கள் கொடுக்கப்பட்டா அது 30 நாளைக்குள்ள தீர்வு கண்டு அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு சட்டம் சொல்லுது. அதுக்கான அரசாணையும் இருக்குது. ஆனா அதை வந்து ராதாபுரம் தொகுதியில நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா அதை அமல்படுத்துறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பீங்க? ஸோ 100% 30 நாள்ன்றது வந்து ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணி நம்ம மக்களுக்கு 30 நாளைக்குள்ள என்ன வேணுமோ அதை நம்ம பண்ணி கொடுக்கலாம். பண்ண முடியாதது எதுவுமே கிடையாது. அந்தந்த அலுவலகத்தில் இருக்கிறவங்க கரெக்டாக வேலை செஞ்சாங்க அப்படின்னாலே நம்ம வந்து பண்ணி கொடுக்க முடியும். அது இட்ஸ் பாசிபிள். இப்போ வேலை செஞ்சாங்கன்னா அப்படிதான். ஏன்னா இப்போ ஒரு சாதாரண மக்கள் கூட என்ன சொல்றாங்கன்னா, எந்த விஷயத்துக்கு போனாலும் காசு கொடுக்காம வேலை நடக்காது அப்படின்னு. அப்போ ராதாபுரம் தொகுதியை பொறுத்த மட்டும் இந்த மாதிரி ஒரு லஞ்சம் இல்லாம ஒரு அரசு அலுவலகங்கள் இயங்கணும், மக்களுடைய தேவைகள் வந்து செயல்படுத்தப்படணும் அப்படின்னா லஞ்ச ஊழல் இல்லாம நடக்கிறதுக்கு நீங்க என்ன மாதிரி முன்னெடுப்பு? ஓகே, ஸோ தளபதி எங்களை வந்து வேட்பாளர் அறிவிக்கும் போது நீங்க யாருமே வந்து மக்கள் பணத்துல வந்து ஒரு பைசா எடுக்கக்கூடாது, ஊழல் இல்லா அரசியல் பண்ணணும்னு சொல்லி தான் எங்களை வந்து எங்களுக்கு ஓத் எடுக்க வச்சாங்க. ஸோ இப்போ இந்த ஊழல் இல்லாத அரசியல் அப்படின்றது வந்து எங்களோட ஆட்சியில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது வந்து ஒரே நேரத்தில் இமீடியட்டாக வருமானு தெரில. தளபதி சொன்ன மாதிரி இட்ஸ் அ ப்ராசஸ். அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும், கண்டிப்பாக அது வரும், நடைமுறைக்கு வரும். லஞ்சம் அப்படின்றது வந்து ஒழிக்கப்படும். இப்போ வந்து நீங்கள் நல்லவங்களா இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், நீங்கள் நல்லது செய்யணும்னு நினைப்பீங்க. ஆனால் பொதுவாக வந்து ஒரு கட்சி சார்ந்து இருக்கும்போது அவங்களோட நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியாமல் மக்களுக்கு ஒரு முடிவு தேவை இருக்கும். ஆனால் கட்சிகள்லேருந்து பல்வேறு விதமான அழுத்தங்கள் வரும் முடிவெடுக்க முடியாமல். ஆனால் மக்களோட மக்களாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் அவங்களுக்கு வந்து மக்களோட பிரச்சனைகள் தெரியும். அப்போ அவங்கள்ட்ட இருந்து கருத்துக்களில் முரண்பாடு வரும். அதை எப்படி நீங்கள் அந்த நெருக்கடிகளை நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க? கட்சியிலேருந்தே ஒரு அழுத்தம் வருது, இல்லை வேற ஒரு மறைமுகமாக எங்கேருந்து ஒரு அழுத்தம் வருது, ஆனால் ராதாபுரம் மக்களுக்காக நிற்கணும். ஸோ இதை எப்படி எதிர்கொள்வீங்க? ஸோ எந்த ஒரு அழுத்தமாக இருந்தாலும் சரி, அது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, எங்களோட தளபதி கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு விடை கிடைக்கும். ஸோ அவர் வந்து எந்த ஒரு அழுத்தமும் வந்து நமக்கு வந்து நம்மளால் அதை ஃபேஸ் பண்ண முடியாத சுச்சுவேஷன் வராதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து சரி செய்வோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ராதாபுரம் பகுதி மக்களினுடைய, நீங்கள் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் செய்வோன்னு, பட் ராதாபுரம் பகுதி மக்களினுடைய தேவையாட்டு அவங்கள்ட்ட இருந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்தி நாங்கள் ஒரு மக்களின் தேர்தல் அறிக்கையாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறோம். சூப்பர். ஸோ இதில் வந்து ஒரு 10 அம்சங்களாட்டு அதை பிரித்து அதை டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் வந்து போட்டிருக்கிறோம். ஸோ ஒரு சின்ன கெஸ் பண்ணுங்களேன், ஒரு முதல் 5 பிரச்சனை என்னவா இருக்கும் ராதாபுரம் தொகுதி? ஃபர்ஸ்ட் பிரச்சனை எல்லாரும் சொல்றது கல்குவாரி. அது இல்லீகலாக இருக்கிற கல்குவாரிகள் மூடணும். சரி. அடுத்தது இந்த க்ரஷர் லாரிஸ் அதிகமாக போகுது, அதை வந்து சரி பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிநீர் வசதி இல்லை. வீட்டுக்கு நல்லா குடிநீர் வரணும், உப்பு தண்ணீர் வந்து வரக்கூடாது. குடிக்கிறதுக்கும் சரி, நம்ம பழங்குறதுக்கும் சரி, நல்ல தண்ணீர் வசதி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. விவசாயிகள் வந்து அவங்க கோரிக்கை என்ன அப்படின்னா, அந்த குளங்களை வந்து தூர்வாரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக விவசாயிகளுக்காக அவங்களோட கோரிக்கையாக இருக்கும். அதுக்கப்புறம் ராதாபுரம் ஃபுல்லாகவே உங்களுக்கு தெரியும், எங்கேயுமே ரோடு கிடையாது. கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷமாக ரோடே போடலன்னு சொல்லி மக்களோட இது. ஸோ ரோடு போட சொல்லியிருப்பாங்க. அதை விட்டாச்சுன்னா அடுத்து சின்ன விஷயம்தான், அது கவர்மெண்ட் நினச்சா பண்ணியிருக்கலாம். என்னென்னா தெருவிளக்கு. எங்கேயுமே தெருவிளக்கு கிடையாது. ஒரு ஊருக்குள்ளே போனாலும் இருட்டாக இருக்குது. வெரி குட். பரவாயில்ல, நீங்கள் 1.5 வருஷம் நீங்கள் மக்களோட இருந்திருக்கிறீங்க, அலசி அலைஞ்சிருக்கீங்க. அது போக இன்னும் 2 விஷயம் சொல்லணும். ஆம்புலன்ஸ் வசதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ராதாபுரத்தில் இல்லைன்றதையும் ஒரு குறைய சொல்லியிருக்காங்க. நான் ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆம்புலன்ஸ் வசதி கொண்டு வருவேன், ஒரு அரசு மருத்துவமனை கொண்டு வருவேன்றதையும் நான் இதில் உறுதியாக சொல்கிறேன். ஓகே, ஸோ சூப்பர். நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான் முதல் 5 விஷயங்களாக வந்திருக்குது. வெரி குட். ஸோ இது எங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நீர் மேலாண்மை தான் நீங்கள் சொன்ன மாதிரி முதல் பிரச்சனையாக பெருவாரியான மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து எப்படி செயல்படுத்துவீங்க? இதுக்கு என்ன திட்டங்கள் வச்சிருக்கிறீங்க? ஸோ அது குளங்கள் தூர் வாடுறது நான் சொன்ன மாதிரி. ஸோ மெயினாக அது பண்ணாலே மோஸ்ட்லி நமக்கு வந்து நீர் வளங்கள் நம்ம பெருக்க முடியும்.
ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அதை வந்து பண்ணாலே நமக்கு வந்து விவசாய பூமியா மாறும். இப்போ அதை பண்ணாம வச்சிருக்கிறதுக்கு காரணமே வந்து இல்லீகல் கல்குவாரிஸ். தண்ணி வந்துருச்சுன்னா அதை வந்து எதுவும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால வந்து அதை பண்ணாம வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து பண்ணிட்டாலே இதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஸ்டாப் பண்ண முடியும். ரெண்டாவது கல்குவாரினால நிறைய வந்து மூச்சு திணறல்கள் அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் வருது, கார்டியாக் இஷ்யூஸ் வருது, நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் வரலாம், ஐ ப்ராப்ளம்ஸ் வரலாம். இந்த மாதிரி அந்த கல்குவாரினால வர்ற தூசிகள்னால ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிளாஸ்ட் பண்றதுனால நமக்கு வந்து காது கேட்கிற திறன் வந்து குறையுது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது சிம்பிள் கிடையாது. ஸோ ஒரு ஆஸ் அ டாக்டர் இதை வந்து நம்ம வந்து நான் சர்ஜரி பண்ற டாக்டர். ஸோ அதனால எனக்கு வந்து ஒரு விஷயம் உடம்புல இருக்கிறது சரியில்லை அப்படின்னா அது சரி பண்றது தான் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சரி பண்ணணுன்றது தான் என்னோட குறிக்கோள். இப்ப இதுல நீர் மேலாண்மையில நீங்க சொன்ன தூர்வாடுறது கேட்டிருக்கிறாங்க. நீர் வரத்து கால்கள், அந்த ராதாபுரம் கால்வாய், பேச்சிப்பாறை அணை, மணிமுத்தாறு அணையெல்லாம் தூர்வாடுறது சொல்லியிருக்கிறாங்க. நம்பியாறு கர்மேனியாறு தாமிரபரணி இணைப்பு திட்டத்தை வந்து முழுமையா செயல்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் மழைநீர் சேமிப்பு, நிலத்தடி நீர் உயரும், இதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நீர்நிலைகள் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பெரும்பாலும் சொல்லியிருக்கிறது. நீங்க இது கவர் பண்ணிட்டீங்க. ரெண்டாவதா ராதாபுரம் பகுதி மக்கள் அதிகமா சொல்லியிருக்கிற விஷயம் வந்து விவசாயம் சார்ந்த தொழில்கள். ஸோ இதை எப்படி முன்னெடுப்பீங்க? ஸோ விவசாயம் சார்ந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க விளைச்சல் ஆகிறத வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு இடம் தேவைப்படும். அதே மாதிரி அதை வந்து நம்ம வந்து விலை உயர்ந்த பொருளாக கொண்டு போகிறதுக்கு நமக்கு தொழிற்சாலைகள் நம்ம அமைச்சு கொடுத்தா அது சரி வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலே விவசாயிகளுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ மூணாவது வந்து நீங்கள் முதல்ல திரும்ப திரும்ப சொன்ன அந்த விஷயத்தை தான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. கல்குவாரி இதை வந்து ஒழுங்குபடுத்தணும், வெளி மாநிலங்களுக்கு கட்டுப்பாடின்றி கொண்டு போகிறத தடுக்கணும், இது மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஜெயிச்சு வந்தீங்கன்னா இப்போ இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பீங்க? அதை எவ்வளவு நாளையில் நீங்கள் செய்து முடிப்பீங்க? ஸோ இப்போ டைம் ஃப்ரேம் வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து பரம்பரை அரசியல்வாதி கிடையாது, ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம உள்ளே வரோம். ஸோ அதனால நம்ம கவர்மெண்ட் எப்படி இருக்கும், இதை வந்து நம்ம எப்படி நம்ம டேக்கிள் பண்ணுறோன்றது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். பட் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து ஆக்ஷன் எடுப்போம். எஸ்பெஷலி இல்லீகல் குவாரிஸ்னால தான் நமக்கு இந்த பிரச்சனை. ஸோ ஒரு குவாரிக்கு லைசன்ஸ் வாங்கி உள்ள 6-7 குவாரி நடத்துகிற மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டோம். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற இல்லீகல் குவாரிஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணாலே பாதி ப்ராப்ளம்ஸ் நான் சொன்னதில் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ டைம் ஃப்ரேம் நீங்கள் கேட்குறது வந்து நம்ம இப்போ எக்ஸாக்டா சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி இட் வில் பி டன். மக்களுக்கு என்ன நல்லதோ அதை நம்ம செய்வோம். அதுக்கு தான் தளபதி எங்களை அனுப்பியிருக்காங்க. இப்போ நாலாவது மிகப்பெரிய பிரச்சனையா சொல்லியிருக்கிறது, இந்த பகுதி மக்கள் எல்லாமே இப்போ விவசாயம் இல்லை, தண்ணி இல்லை, இது மாதிரி பல காரணங்கள்னால வேலைனாலே வெளிநாடுக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இங்கே இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ அதுக்கு வந்து முயற்சிகள் எடுக்கணும், வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கணுன்றாங்க. அதுக்கு என்ன மாதிரி திட்டங்கள்? ஸோ அதுதான் ஆக்சுவலாக வந்து தொழிற்சாலைகள் இங்கே கொண்டு வரணுன்றது என்னோட ஒரு தாட் அது. ஸோ அது கண்டிப்பாக வந்து நம்ம மேலிடத்துல சொல்லும் போது அவங்களும் அதை வந்து கண்டிப்பாக அதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏதாவது ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யங்ஸ்டர்ஸுக்கு வந்து அதில் வந்து வேலை வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வேலை வாய்ப்புகள் வந்து தேடி அவங்க ஃபாரின் தான் போகணும்னு இல்லை, இங்கே இருக்கிற வேலைகளை வந்து அவங்க கரெக்டாக பண்ணுறதுக்கு நம்ம அமைச்சு கொடுத்தாலே இங்கே இருக்கிற வேலையை பார்த்தே வந்து அவங்க வந்து வாழ்வாதாரத்தை நல்லா பார்த்துக்கலாம். அது போக இப்போ தளபதி வந்து நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வேலை படித்து முடிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கும் வந்து நமக்கு வந்து மானியமாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து அவங்கள ஊக்கப்படுத்தும், அவங்கள அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ராதாபுரம் தொகுதியில் வந்து மலை இருக்கு, அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எல்லாமே இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு பகுதிகளுக்கும் வாழ்வாதாரம் மாறி இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து கடற்கரை கிராமங்கள் நிறைய இருக்கு. ஸோ அவங்களுக்கான என்ன திட்டங்கள் வச்சிருக்கிறீங்க? ஸோ மீனவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க நிறைய கோரிக்கைகள் இந்த கவர்மெண்ட்ல வச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் திரும்பி கூட பார்க்கல. குறிப்பாக சொல்ல போனால் இந்த தூண்டில் வலை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு சில கிராமங்களில் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அதை வந்து சரியான முறையில் முடிக்கல. ஸோ அது வந்து அவங்க முடிச்சு தரணுன்றது ஒரு கோரிக்கை. நிறைய இடங்கள்ல தூண்டில் வலை வந்து போடவே இல்லை. ஸோ அதுவும் வந்து பண்ணி கொடுக்கணுன்றத ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா அவங்க கேட்கறது வந்து குடிநீர் வந்து நமக்கு உப்பு தண்ணி தான் வருது, நல்ல தண்ணி வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு டீசாலினேஷன் பிளான்ட் வந்து நம்ம வந்து பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நிறைய என்ஜிஓஸ் வந்து என்கிட்ட டச்சில் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சிஎஸ்ஆர் ஃபண்ட்ஸ் மூலமாக நம்ம என்ஜிஓ மூலமாகவே வந்து நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்ம வந்து அரசு சப்போர்ட்டோட நம்ம அதை எடுத்து நம்ம அவங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். அது நம்ம பண்ணலாம். அது போக தளபதி அறிவிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மண்ணெண்ணெய் வந்து 300 லிட்டர் பெர் மந்த்லேருந்து 500 லிட்டர்ஸ் கொடுக்குற மாதிரி. அதே மாதிரி மீன்பிடி தடை காலங்களில் வந்து 8000லேருந்து 20,000 அதை வந்து உயர்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மீனவர்களுக்கு வந்து ஏகப்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே வந்து கண்டிப்பாக தளபதி செய்வாங்க. ஸோ 5வது வந்து அடிப்படை வசதிகள்
அதே மாதிரி உள்கட்டமைப்பு வசதிகள். இப்போ இந்த அடிப்படை வசதிகளில் வந்து நீங்கள் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி சாலை ஒன்று இருக்குது. ஸ்ட்ரீட் ஸோ இந்த சேதமடைந்த சாலைகளை உடனே சீரமைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. பொது போக்குவரத்து வசதிகள் அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறாங்க. முக்கியமாக கழிவுநீர் மேலாண்மை, திடக்கழிவு மேலாண்மைக்கான கட்டமைப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படி, என்ன திட்டங்கள் வச்சிருக்கிறீங்க இதுக்கு? ஸோ இப்போ போக்குவரத்துன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ராதாபுரத்துக்கு வந்து பஸ் டிப்போ வேணும்னு சொல்லி ரொம்ப நாளாக கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ பஸ் டிப்போ ஒன்று கொண்டு வரணுன்றதும் என்னோட ஒன் ஆஃப் த வாக்குறுதி. ஸோ பஸ் டிப்போ வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பஸ்ஸஸ் வந்து அதிகமாக பண்ணலாம். எந்தெந்த இடத்துல மக்கள் வேணும்னு கேட்குறாங்களோ அந்த இடத்துல நம்ம பாயிண்ட் கொடுக்கலாம். ஸோ அது பாசிபிள், கண்டிப்பாக அதை பண்ண முடியும். இந்த ட்ரைனேஜ் இஷ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறைய ஊர்களில் நான் போய் பார்த்த வரைக்கும் இருக்குது. சரியான வடிகால் இல்லாமல் இருக்குது. மழை பெஞ்சதுன்னா தண்ணி தேங்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணி தேங்குனா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து டாக்டராக இருக்கிறனால நமக்கு தெரியும், அதனால கொசு வரும். கொசு அதிகப்படுத்துச்சுன்னா டெங்கு வரலாம், மலேரியா வரலாம், பசங்களுக்கு காய்ச்சல் வரலாம், மஞ்சக்காமலை வரலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த இதுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் ப்ராப்பராக பண்ணி கொடுத்தா போதும். இதெல்லாம் விட நிறைய ஊர்களில் குப்பை தொட்டி இல்லை, குப்பை தொட்டி வேணும்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ண முடியும். அதை வந்து இவ்வளோ நாளாக பண்ணாமல் வச்சுருக்கிறாங்க. அது கண்டிப்பாக நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் ஒரு மருத்துவர், 6ஆவதா மக்கள் சொல்லியிருக்கிறது வந்து மருத்துவம், சுகாதாரம். இதில் வந்து அரசு மருத்துவமனைகள் அப்படின்னு மருத்துவமனை இருக்குது, பட் அதுங்க போதுமான மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸோ இல்லை டாக்டர்ஸோ நர்சஸோ இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதற்கான இது வந்து நிறைய பேர் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி வள்ளியூர், ராதாபுரம் பகுதிகளில் வந்து மருத்துவ வசதிகளை வந்து அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. கால்நடை மருத்துவமனைகள் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல வந்து மருத்துவத்தை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டில் மேலே கொண்டு போனோம் அப்படின்னா ஒரு மருத்துவத்தில் இருக்கிறவங்க தான் வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருக்கணும். ஸோ அது இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்னென்ன தேவை அப்படின்ற விஷயத்தை நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த ராதாபுரத்துக்கு நான் சொன்ன மாதிரி மக்கள் என்கிட்ட வச்ச கோரிக்கை என்ன அப்படின்னா, ஆம்புலன்ஸ் வசதி வேணும்னு கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஆம்புலன்ஸ் வசதி பெருக்கி நம்ம எங்கெங்கே எந்தெந்த இடத்துல நமக்கு எமர்ஜென்சி இருந்தாலும் உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்கு பண்ணிக்கலாம். இப்போ ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ண தெரிஞ்ச டாக்டர்ஸு, அது போக செவிலியர் இருக்கணும். செவிலியர்களோட பிரச்சனை உங்களுக்கே தெரியும். அரசு வேலை கொடுக்குறேன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து அதை பெர்மனன்ட் ஜாப் ஆக்காமல் நிறைய பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்துச்சு, போராட்டங்கள் பண்ணாங்க. அதே மாதிரி மருத்துவர்களும் அப்படிதான். போதுமான அளவு ஊதியம் கொடுக்காதனால அவங்களால வந்து அவங்க மருத்துவ பணியை கரெக்டாக செய்ய முடியல. ஸோ டாக்டர்ஸ் வரலன்ற கம்ப்ளைண்ட் வந்து சரியான கம்ப்ளைண்ட் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வராமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு போதுமான ஊதியம் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கல. ஸோ இதெல்லாம் நம்ம சரி பண்ணாலே அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன வேணுன்றதை அந்த டாக்டர் சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை நம்ம வாங்கி கொடுத்து மக்களுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம பண்ண முடியும். அடுத்தது கேட்டிருக்கிறது வந்து கல்வி. ஓகே, கல்விக்கு என்ன மாதிரி, கல்வி முன்னேற்றத்துக்கு ராதாபுரம் தொகுதிக்கு என்ன மாதிரி திட்டங்கள் வச்சுருக்கீங்க? ஸோ கல்விக்கு வந்து சொல்லப்போனால் ராதாபுரம் ஃபுல்லாக நான் சுற்றி வந்ததில் இங்கே நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு கல்விக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் இந்த அரசு பள்ளி இருக்கு இல்லையா, அரசு பள்ளிகள் வந்து தூசி தட்டுறது கூட ஆள் இல்லாமல் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில இருக்குது. பொதுவாக அங்கன்வாடியெலாம் பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து சரியாக பராமரிக்கலை. ஸோ வெளியில் பசங்க விளையாடக்கூடிய இடங்கள் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. அதை வந்து அவங்க பராமரித்து கொடுத்தாலே வந்து பசங்களுக்கு வந்து நோய் வராது. ஸோ நோய் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி ஸ்கூலை வந்து சுத்தமாக வச்சா மட்டும்தான் பசங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த ஸ்மார்ட் போர்ட் சிஸ்டம்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். எல்லாத்துலையும் இருக்குது, ஒரு சில ஸ்கூல்ஸில் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அது இன்னும் வந்து நம்ம வந்து மேன்மைப்படுத்த முடியும், அதை வந்து அதிகப்படுத்த முடியும். பசங்க படிக்கிறதுக்கு நிறையா இன்னும் நம்ம பண்ணால் அவங்களும் நல்லா வருவாங்க. அதை நீங்கள் சொன்ன மாதிரி அரசு பள்ளிகள் தரம் மேம்படுத்தணும்னு ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கல்லூரிகள், அரசு கல்லூரிகள் இங்கே இல்லை. கல்லூரிகள் இருக்குது, பள்ளிகள் இருக்குது, பட் அரசு கல்லூரிகள் இல்லைன்னு கேட்டிருக்கிறாங்க. பொறியியல் பாலிடெக்னிக் கல்லூரிகள் அரசு சார்பாட்டு இங்கே தொடங்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே ஆக்சுவலாக இதுவும் ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தாங்க. ஸோ இது மாதிரி அரசு கல்லூரி வேணும் அப்படின்னு, அதுலேயும் குறிப்பாக பெண்களுக்குன்னு தனியாக ஒரு கல்லூரி வேணுன்றதையும் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்ம ஆட்சியில் நம்ம பண்ணி கொடுப்போம். சரி, 8வது பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பற்றி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. மரங்கள் நிறைய நடணும். அப்புறம் கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து அதுக்கு அதோட சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து ஒரு கண்காணிப்பு குழு அமைக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்கிறதுக்கு அதுக்கு ஒரு குழு அமைச்சு
அதை வந்து அதுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி முன்னெடுப்பீங்க? ஸோ நீங்களே சொல்லிட்டீங்க குழு அமைச்சு பண்ணணும் அப்படின்னு. அந்த குழு அமைக்கிறது தான் விஷயமே. அமைச்சாச்சு அப்படின்னா எல்லாமே தானே நடந்துரும். ஸோ அதனால அந்த குழு வந்து அமைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அடுத்து நம்ம டீம் போட்டு நம்ம வேலை பார்க்க போறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்க நான் என்ன வேலை பார்க்குறேன் அப்படின்றத மானிட்டர் பண்றது கண்டிப்பா தலைமையில இருந்து அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. ஸோ அப்படிங்கும்போது நான் இங்க வேலை பார்க்கல அப்படின்னா எனக்கு அங்க மேல இருந்து கேள்வி வரும். ஸோ இதுதான் எங்களோட கவர்மெண்டா இருக்கும், தளபதியோட ஆட்சி அப்படிதான் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது இதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்டெப்ஸ் எடுத்து அதுக்கு தேவையான ஆட்களை போட்டு நீங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ண முடியும். ஸோ 9வது வந்து நிர்வாகம் சார்ந்து ஊழல் சார்ந்து ஏற்கனவே நம்ம பேசினதுதான். அதுக்கு வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அரசு அலுவலகத்துல லஞ்சம் முற்றிலுமாக ராதாபுரம் பகுதியில் ஒழிக்கப்படணும் அப்படின்றாங்க. ஒரு திட்டங்கள் வந்ததுன்னா கமிஷன் திட்டம் இருக்கு, நிறைய ஒரு கமிஷன் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு, அது வந்து முழுமையா நிறுத்தப்படணும்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு மக்களோட கோரிக்கைகள் ஏற்று அதுக்கு தகுந்தாப்புல அந்த நிர்வாகம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க டாப் டவுன் பாட்டம் அப்போ சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. அதே மாதிரி வெளிப்படையான ஒரு நிர்வாகத்தை வந்து கேட்குறாங்க. ஸோ இதை எப்படி செயல்படுத்துவீங்க? ஸோ இது நான் சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம ஆட்சியில் வந்து லஞ்சம் வந்து கண்டிப்பாக இருக்காது, ஒழிக்கப்படும். அதான் இட்ஸ் அ ப்ராசஸ். உடனே மே மாதம் 4ஆம் தேதி ரிசல்ட் வருதா அந்த வாரத்திலேயே ஒழிச்சிருவீங்களா அப்படின்னா இல்லை, அது கொஞ்ச நாள் எடுக்கும். அது எவ்வளவு நாள் ஒரு உத்தேசமா ஒரு ராதாபுரம் தொகுதிங்கிறது பெரிய ஏரியா. நம்ம ஒரு 1 or 2 years நம்ம வந்து பார்க்கணும் எப்படி போகுது, என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றது நம்ம உள்ள வந்தாதான் நமக்கு தெரியும். ஸோ கண்டிப்பா அதை வந்து நம்ம வந்து ஒழிக்க முடியும். அதுலயும் தளபதி சொன்ன மாதிரி அந்த ஸ்மார்ட் கார்டு அப்படின்றது வந்து நமக்கு உள்ள வந்துருச்சு அப்படின்னா எல்லா விஷயமும் நமக்கு வந்து கம்ப்யூட்டரைஸ்ட் ஆயிரும். ஸோ அதை நம்ம வந்து ட்ராக் பண்ணலாம். அப்போ இந்த இது ஏன் நடக்கல, இந்த ஃபைல் ஏன் மூவ் ஆகலை அப்படின்ற விஷயத்த வந்து அவங்க கேட்கும்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்க பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க போட்டுருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மனு கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அது நேராக போய் நம்ம போய் கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம கம்ப்யூட்டரில் தட்டி கொடுத்துடலாம். அது கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த டேட்டில் கொடுத்துருக்கீங்க, இந்த டேட்டில் ஏன் ஆக்ஷன் எடுக்கல, இவ்வளோ நாளைக்குள்ளே எடுக்கணுன்ற மாதிரி அந்த சிஸ்டம் கொண்டு வருவாங்க. ஸோ அப்போ ஆப்வியஸ்லி இவ்வளோ நாளில் ஆகலை அப்படின்னா மேலே இருந்து கொஸ்டின் வரும். நான் கொஸ்டின் பண்ணணும்னு அவசியமே இல்லை, எங்களுக்கு ஜஸ்ட் கை காமிப்பாங்க இது பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ இட் வில் பி ஈஸி ப்ராசஸ். ஸோ கண்டிப்பாக வந்து அதை வந்து நம்ம பண்ண முடியும். இப்போ நீங்க ஆனா இந்த டீசாலினேஷன் பிளான்ட் பத்தி சொன்னீங்க. இப்போ வந்து பொதுவா வந்து மழையே இல்லாத அரபு நாடுகள்ல தான் கடல்ல இருந்து தண்ணி எடுப்பாங்க. இங்க நல்ல மழை பொழியக்கூடிய இடம், இங்க அனுமன் நதி இருக்குது, பேச்சுப்பாறை அணையில இருந்து ராதாபுரம் கால்வாய் வருது, கஞ்சிப்பாறை அணை இருக்கு, நிறைய நீராதாரங்கள் இந்த பகுதியில இருக்குது. நீங்களே சொன்னீங்க குவாரியினால தண்ணியை வரவிடாம தடுக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அப்படி இருக்கும்போது கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறது சரியா, இல்ல இந்த நீராதாரங்களை பாதுகாத்து நிலத்தடி நீரை அதிகரிச்சு, ஏன்னா கடற்கரையில போய் கூட இப்படி தோண்டி அதுல இருந்து நல்ல தண்ணி எடுத்து குடிச்சதா சொல்றாங்க பழைய காலங்கள்ல. சோ இதுக்கு முன்னுரிமை கொடுப்பீங்களா இல்ல கடல்ல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு? இல்ல, என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து இல்லீகல் கல்குவாரிஸ் மூடணும். அடுத்தது என்ன அப்படின்னா இந்த குளங்கள் வந்து தூர் வாடுறது. ஸோ இதுல வந்து நீர்வளம் வர்றது ஒரு பக்கம், சைமல்டேனியஸா டீசாலினேஷன் பிளான்ட்டும் நம்ம பண்ணலாம். ஒரு சிஸ்டமுக்கு இன்னொரு சிஸ்டம் நம்ம வைக்கிறது தப்பு இல்லை. 2 சிஸ்டம் நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா மக்கள் வந்து அந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு அதை வச்சு நம்ம கொடுக்க முடியும், இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு இது வச்சு நம்ம கொடுக்க முடியும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்டையர் ராதாபுரத்துக்கு நல்ல தண்ணி கொண்டு வரணும், குடிநீர் கொண்டு வரணுன்றது தான் என்னோட நோக்கம். ஸோ அதனால அது 2-3 சிஸ்டம் நம்ம வச்சு நம்ம அவங்களுக்கு நல்லது பண்றதுனால தப்பு இல்லையே. இப்போ அனுமன் நதி நீங்க ஒரு வீடியோ கூட பார்த்தேன். ஸோ அதுல முக்கிய வேலையா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அனுமன் நதி மெயினாக வந்து அது தூர் வர்றது தான். அதை கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணாலே போதும், வேற எதுவுமே பண்ண தேவையில்லை. அது அந்த ஊர் மக்களோட கோரிக்கை. அந்த ஊர் மக்கள் ரொம்ப வருஷமா, அதாவது நான் போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த இதில் வந்து நதியில் வந்து நாங்கள் வந்து குளிச்சிருக்கோம், அந்த அளவுக்கு இதில் தண்ணி இருக்கும், மழை பெஞ்சா நிறைய தண்ணி வரும் எல்லாமே சொன்னாங்க. பட் இப்போ வந்து அதை வந்து பராமரிக்கப்படாமல் அப்படியே விட்டனால அது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. ஸோ அதை நம்ம சரி பண்ணாலே போதும். சாக்கடைகள் அனுமன் நதியில கலக்குது இல்லையா, அதுக்கு என்ன? ஸோ அதுக்கு ப்ராப்பரான ட்ரைனேஜ் சிஸ்டம் நம்ம பண்ணாலே நமக்கு வந்து உள்ள வந்து சாக்கடை கலக்காது. ஸோ அதுதான் அதை வந்து பொதுவாக வந்து அந்த நதியை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா தூர் வாடுறது மட்டும் இல்லாமல் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக நம்ம ஒரு பைப் போட்டு சேனலைஸ் பண்ணிட்டாலே நமக்கு வந்து இது வந்து சுத்தமாயிடும். ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். கடைசி கோரிக்கையாக மக்கள் சொல்லியிருக்கிறது சமூக நலன் மற்றும் சட்டம் ஒழுங்கு. இப்போ வந்து அதில் முக்கியமாக வந்து அவங்க சொல்லியிருக்கிறது டாஸ்மாக் கடைகள் வந்து ராதாபுரம் தொகுதியில் மூடப்படணும், போதை மருந்து வந்து முழுவதுமாக தடுக்கப்படணும். ஸோ இதை நீங்கள் எப்படி முன்னெடுப்பீங்க? ஸோ போதை பொருள் வந்து டெஃபினெட்லி தளபதியோட ஆட்சியில் வந்து 0 ட்ரக் பாலிசின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ போதை பொருள் வந்து தமிழ்நாட்டுக்கு உள்ளே வந்து தான் எல்லா பக்கமும் போகுது. ஸோ தளபதி சொன்னது என்னென்னா தமிழ்நாட்டுக்கு உள்ளே வர்றதே நம்ம தடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம ராதாபுரத்துக்குள்ளே வர்றதை தடுக்க முடியும். இப்போ நம்ம போதைப் பொருள் ஆஸ் அ டாக்டர் நான் பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருளுக்கு அடிமையானவங்க நிறைய பேரோட பிரச்சனைகளை நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்க மனநிலைமை எந்த அளவுக்கு இருக்கும், அவங்க எந்த அளவுக்கு உடம்பு பாதிக்கும் அப்படின்றது பார்த்துருக்கேன். ஸோ அதனால்
அதை வந்து கண்டிப்பா வந்து நம்ம வந்து ஒழிக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் உண்டோ அதை நம்ம பண்ணுவோம். டாஸ்மாக் வந்து நீங்க சொன்னது கண்டிப்பா வந்து மூடப்படணும். அது வந்து நிறைய இடங்கள், அதாவது அரசு பள்ளிகள் முன்னாடி, அதுக்கப்புறம் திருப்பி மக்கள் பொதுவாக போகக்கூடிய இடங்கள் முன்னாடி, இந்த மாதிரி இடங்கள்ல டாஸ்மாக் இருக்கிறதுக்கு வந்து கண்டிப்பா வந்து மூடப்படணும். ஆனா எல்லா டாஸ்மாகும் மூடப்படுமா அப்படின்றது தளபதி வந்து என்ன சொல்றாங்களோ அது பொறுத்து தான் நடக்கும். பட் ராதாபுரத்துல மக்களோட கோரிக்கை என்கிட்டயும் அதை வச்சாங்க, இந்த மாதிரி டாஸ்மாக் மூடிருங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது மூடுறதுக்கு என்ன வழி உண்டோ அது கண்டிப்பா பண்ணுவோம். இப்போ சட்டம் ஒழுங்கு பத்தி கேட்குறாங்க. ஏன்னா நிறைய நேரங்கள்ல காவல்துறை வந்து மக்களுக்காக செயல்படுறதை விட அரசியல்வாதிகளுக்காக செயல்படுறது தான் நிறைய இருக்குன்னு. ஸோ சட்டம் ஒழுங்கு சீரா இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பா. ஸோ சட்டம் ஒழுங்கு டெஃபினட்டா உங்களுக்கே தெரியும் இப்போ என்ன நிலைமை இருக்கு, இது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்றது மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கப்புறம் எப்படி மாறும் அப்படின்றது வந்து கண்டிப்பா நான் வந்து உறுதியா சொல்ல முடியும். தளபதி ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நல்லா இருக்கும். யாருக்குமே வந்து எந்த ஒரு பயம் இல்லாமல் நடக்க முடியும். எஸ்பெஷலி பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு வந்து அதிகமாக கொடுப்பாங்க. இவங்க சொன்ன கோரிக்கைகள் போக ஒரு சில கோரிக்கைகள் என்ன அப்படின்னா, சிசிடிவி கேமரா முக்கியமான பகுதியில் பொருத்தணும் அப்படின்றது. அதே மாதிரி 0 டார்க் ஸ்பாட்ஸ், அதாவது எங்கேயுமே வந்து இருட்டு இல்லாத இடத்த உருவாக்கணும் அப்படின்றதும் தளபதி சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் பாதுகாப்பு நம்மளோட ஆட்சியில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்னென்ன வழிகள் உண்டோ அதை நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போடக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்குது. அரசியல்வாதிகளும் அதை கொடுத்து வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து என்ன? ஸோ ஓட்டுக்கு பணம்ன்றது வந்து எல்லா கட்சிகளும் கொடுக்கறது தான். பட் தமிழக வெற்றி கழகத்திலேருந்து நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், நாங்கள் யாருக்குமே வந்து காசு கொடுக்குற மாதிரி இல்லை, கொடுக்கவும் மாட்டோம். நாளை பின்ன நாங்கள் ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் எப்போனாலும் வந்து எங்கள் சட்டையை பிடிச்சி கேட்கலாம், ஏன் இதை நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து உத்தரவாதம் கொடுக்குறேன். சரி, கடைசியாக நீங்கள் ராதாபுரம் தொகுதி மக்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் என்ன ஒரு வேட்பாளராக? ஓகே. ஸோ ராதாபுரம் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ தூரம் நான் வந்து களப்பணி பண்ணியிருக்கேன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த 2026 நம்ம நல்லா இருக்கணும், நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து தளபதியை வந்து ஆட்சிக்கு கொண்டு வரணும். அதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுங்க. தளபதி கேட்ட மாதிரி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. விசில் சின்னத்தில் வாக்களிங்க. நன்றி, வணக்கம். நன்றி டாக்டர் கிறிஸ்டோபர். நாங்கள் வந்து ராதாபுரம் தொகுதி மக்களினுடைய இந்த மக்களின் தேர்தல் அறிக்கையை நீங்கள் ஜெயிச்சு வந்து வரணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். வாழ்த்தி இந்த மக்களினுடைய தேர்தல் அறிக்கையை, இது உங்களுடைய தேர்தல் அறிக்கையை எடுத்துட்டு நீங்கள் இதை செயல்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக. நன்றி, வணக்கம். நன்றி.